ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாவல் மரங்க. இது எதுக்காக வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நாட்டு மரம்லாம் 2-3 இருக்குது. அதுக்கு முன்னாடி அது நாட்டு மரம் லேட் ஆகும், அதாவது அதோட ஈல்டு கொடுக்க ஃப்ரூட்ஸ் கொடுக்க லேட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு ஒட்டுக்கண் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சோம் தான் இந்த கன்று. ஆனால் இந்த கன்று இப்போ வர இன்னும் காய் கொடுக்க ஆரம்பிக்கலைங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் தண்ணி வந்தப்போ ரொம்ப தாக்கு பிடிச்சி நின்றுச்சு தான். அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இதில் இன்னும் ஒரு பூ கூட வரவே இல்லை. ஒரு 3-4 இயர்ஸாகவே வரவே இல்லை. வாங்கும்போதே ஆனால் மொக்கு இருந்ததோ பூ இருந்ததோ அப்படித்தான் பார்த்து வாங்கினோம். ஆனால் இப்போ சுத்தமாக காயே வரல. அதுவும் நம்ம தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம். நம்மளோட தோட்டத்தில் இருக்க நாட்டு மரம் அந்த 2மே நாவல் மரம். அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு மரம். இது ஈல்டு கொடுக்க ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுதுங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல. வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வச்சோம். உடனே வர வேண்டாம், வராது அப்படின்னும் எங்களுக்கு தெரியும். அதனால் சரி வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் வச்சோம். ஆனால் லாஸ்ட் இயர் ஒரு 2 கொத்து பூ வச்சுது. பட் அது காய் கிள்ளிட்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முந்த வருஷம் ஒரு 4 கொத்து காய் பறித்தோம். அதாவது கீழ் கொத்துலேயே வச்சுருந்துச்சு, அது மட்டும் காய் பறித்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே பூக்கள் இருக்குது நிறையா. அதாவது கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது. எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஒரு சில மரங்கள்லாம் ஒரு வருஷம் காய் வச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் வைக்காது அப்படிம்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. மேலே, அதாவது மேலே அந்த எட்ஜ் வரைக்குமே ஃபுல்லாக பூக்கள் தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாவல் மரம். இந்த நாவல் மரம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வச்சதுலேருந்து மரம் செழிப்பாக வரவே இல்லை. ஒரு மாதிரி ஆடு கடிச்சிடும் ஏதோ ஒன்று ஆகிட்டு ஒரு மாதிரி குட்டியாகவே இருந்தது. இந்த இயர் தான் நல்லா பெருசாக வந்திருக்கு. இதுலேயுமே இன்னும் பூக்கள் வச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் பெருசாக பூக்கள்லாம் வச்ச மாதிரி தெரியல. இது எல்லாமே நாட்டுக்கன்று தான். பார்த்தாலே தெரியுது நாட்டுக்கன்று தான். இதுவும் கவர்மெண்ட்டில் தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொடுத்த கன்று தான். அதை ஹைப்ரிட் அவங்க கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க நாட்டுக்கன்று மட்டும்தான் தருவாங்க. அப்படி கொடுத்த கன்றுலேயுமே அது இந்த மரம் எப்படி பூ பூத்துது காய் வச்சுது அப்படின்னு சொல்லி தெரியல. இது எல்லாமே ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இது எப்போ காய் வைக்குது, அது பூவெல்லாம் எப்படி பூக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்போம். காய் எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம்.